பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, உலக இரட்சகராம் நமது அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். லென்த் நாட்கள் 36ஆம் நாள் தியானமாக 40 days லைஃப் சேஞ்சிங் 40 thoughts, 40 நாட்கள் உங்கள் வாழ்வை மாற்றும் 40 குணங்கள் என்ற தலைப்பில் நம்மிடம் இருக்க வேண்டிய மிக நல்ல குணமாகிய நல் வார்த்தையை குறித்து தியானித்து, தேவன் விரும்புகின்ற பிரகாரமாய் நல்ல வார்த்தைகளையே பேசி கேட்பவர்களுக்கும் பிரயோஜனம் உள்ளவர்களாக வாழ்ந்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இந்த உலகத்தில் தேவன் படைத்த படைப்புகளிலே மனிதர்களாகிய நாம் ஒரு உன்னத படைப்பாவோம். பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் என எல்லா உயிரினங்களுக்கும் நாவு இருந்தாலும் ஒரு சில பறவைகள், மிருகங்கள் கற்றுக் கொடுக்கப்பட்ட ஒரு சில வார்த்தைகளை பேசினாலும் நம்முடைய எண்ணங்களை, விருப்பங்களை, தேவைகளை வார்த்தைகளால் வெளிப்படுத்தும்படி மனிதர்களாகிய நாம் மாத்திரமே சரளமாக பேசும்படி தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கின்றோம். நாம் எத்தனை ஒரு மேன்மையான படைப்பில்லையா? ஆதலால் இந்த ஆசீர்வாதத்தை தக்க வைத்துக் கொள்வதும் சரியாக பயன்படுத்துவதும் நல்லது. அது தேவனுக்கு மகிமையை செலுத்துகின்றதாக இருக்கும். மத்தேயு 12:34 சொல்கிறது, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். ஆம், நாம் பேசுகின்ற வார்த்தைகள் நம்முடைய எண்ணங்களை வெளிப்படுத்துகிறது மாத்திரமல்ல, நாம் எப்படிப்பட்டவர்கள் என்று நம்முடைய குணத்தை வெளிப்படுத்துகின்றது. நம்முடைய இருதயம் எதை சார்ந்திருக்கின்றது என்பதை காண்பிக்கின்ற கண்ணாடியாக நம்முடைய நாவு இருக்கின்றது. வார்த்தைகள் நாம் வைத்திருக்கும் மிகவும் சக்தி வாய்ந்த கருவிகளில் ஒன்றாகும். Words are the most powerful weapon in the world. நம்மிடம் இருந்து புறப்படும் வார்த்தையானது மற்றொரு நபருக்கு ஒரு நேர்மறையான வார்த்தையாக அல்லது எதிர்மறையான வார்த்தையாக சென்று அவர்களுடைய முழு நாளையும் பாதிக்கின்றது. வார்த்தைகளுக்கு ஊக்குவித்தல், ஆறுதல் அளித்தல் மற்றும் குணப்படுத்தும் ஆற்றல் உள்ளது. நல்ல வார்த்தைகள் நன்மையான காரியங்களை செய்யும். ஆனால் கடினமான வார்த்தைகளோ அவை நமக்கும் மற்றவர்களுக்கும் தீராத வலியையும் வேதனையும் மற்றும் மோசமான விளைவுகளையும் சேதத்தையும் ஏற்படுத்துகின்றதாக இருக்கின்றது. மரம் செடிகளை ஆராய்ச்சி செய்கின்ற விஞ்ஞானி ஒருவர் 2 பூந்தொட்டிகளை வாங்கி வந்து தன்னுடைய தோட்டத்தில் வளர்த்தாராம். தினமும் காலையில் ஒரு பூந்தொட்டியில் தண்ணீர் ஊற்றி நல்ல நல்ல வார்த்தைகளாக பேசுவாராம். ஆனால் மற்றொரு தொட்டியில் தண்ணீரை ஊற்றி மிகவும் மோசமாகவும் கடினமான வார்த்தைகளையும் பேசுவாராம். கொஞ்ச நாள் சென்றதும் நல்ல வார்த்தை பேசப்பட்ட தொட்டியில் இருந்த செடிகள் தளிர்த்து வளர்ந்து அழகழகான பூக்களை தந்ததாம். ஆனால் அதே சமயம் மிகவும் மோசமான கடினமான வார்த்தைகள் பேசப்பட்ட தொட்டியில் இருந்த செடிகள் காய்ந்து கரிந்து ஒன்றுமில்லாமல் போனதாம். 2 தொட்டியிலும் சரிசமமாய்தான் தண்ணீர் ஊற்றப்பட்டது. 2 தொட்டியிலும் சரிசமமாய்தான் உரமும் போடப்பட்டது. ஆனால் ஒன்று நன்றாக வளர்ந்து பூ பூத்தது. ஆனால் மற்றொன்றோ காய்ந்து கரிந்து ஒன்றுமில்லாமல் போனது. அது ஏன் என்று பார்த்தோம் என்றால், அதன் மீது சொல்லப்பட்ட வார்த்தைகளுடைய வல்லமையினால்தான். நீதிமொழிகள் 18:21 சொல்கின்றது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகின்றவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். எனக்கன்பானவர்களே, நாம் அறிந்ததை போல மரணம் என்பது முடிவு, ஜீவன் என்பது ஆசீர்வாதம். நம்முடைய வாழ்க்கையினுடைய முடிவும் நம்முடைய வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதமும் தேவன் நம்முடைய நாவிலேயே வைத்திருக்கின்றார். எதிலே நாம் பிரியப்படுகின்றோமோ அதனுடைய பலனை நாம் புசிப்போம் என்று சொல்லி வேதம் சொல்கின்றது. நம்முடைய நாவிற்கு தேவன் ஒரு பெரிய சக்தியை கொடுத்திருக்கின்றார். இந்த நாவு நம்முடைய அறிவை வெளிப்படுத்துகின்றது, நம்முடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகின்றது, நம்முடைய எண்ணங்களை, விருப்பங்களை, உணர்வுகளை
நம்முடைய மனதில் தோன்றுகின்ற எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகின்ற சக்தியை தேவன் இந்த நாவிற்கு கொடுத்திருக்கின்றார். தேவன் நம்மை அவருடைய சாயலிலே உண்டாக்கினார். தேவ சாயலாக உண்டாக்கப்பட்ட இந்த சரீரத்திலே அநேக அவயங்கள் இருக்கின்றன. இந்த மனித சரீரத்திலே நாவு ஒரு சிறிய அவயம்தான். வேத புத்தகத்திலே தேவன் நாவிற்கு மாத்திரம் ஒரு அதிகாரத்தையே எழுதி வைத்திருக்கின்றார். நம்முடைய சரீரத்திலே தலை முதல் கால் வரை எத்தனையோ முக்கியமான அவயங்கள் இருக்கின்றன. மற்ற அவயங்களை குறித்து வேதத்தில் 1-2 வசனங்கள் தான் இருக்கின்றன. ஆனால் ஒரு அதிகாரத்தையே தேவன் ஒதுக்கினது இந்த நாவிற்காகத்தான். இதிலிருந்து நாவு எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். இந்த நாவை குறித்து யாக்கோபு எழுதும்போது யாக்கோபு 3:7-8 வசனங்களில் சகல விதமான மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், நீர்வாழும் ஜந்துக்கள் ஆகிய இவைகளின் ஸ்பாவம் மனுஷ ஸ்பாவத்தால் அடக்கப்படும், அடக்கப்பட்டதும் உண்டு. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததுமாயிருக்கிறது என்று சொல்கின்றார். இந்த உலகத்தில் மனிதன் எல்லாவற்றையும் அடக்கி தன் கட்டுக்குள் வைக்கின்றான். மனுஷ உருவத்தை காட்டிலும் பெரிதும் மனிதனை விழுங்கக்கூடியதுமான பெரிய திமிங்கலத்தை கூட கண்ணாடி கூட்டிற்குள் அடக்கி வித்தை காட்டுகின்றார்கள். காட்டிற்கு ராஜாவாக திரிகின்ற அச்சுறுத்தும் ஒரு பெரிய சிங்கத்தை சர்க்கஸில் வைத்து வித்தை காட்டுகிறார்கள். ஹாம், இந்த உலகத்தில் அடக்க முடியாத மிருகங்கள் என்று ஒன்றுமே இல்லை. மனிதன் எந்த துஷ்ட மிருகத்தையும் அடக்கி விடுகின்றான். ஆனால் தன்னுடைய நாவை அடக்க ஒரு மனிதனாலும் கூடாது என்று சொல்லி யாக்கோபு சொல்கின்றார். மேலும் நாவை நம்மால் கட்டுப்படுத்துவதோ கடிவாளம் போடுகிறதோ கூடாத காரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதலால் நாம் நம்முடைய நாவிலே நல்ல காரியங்களை, நன்மை பயக்கக்கூடிய காரியங்களை பேச பழகிக்கொள்ள வேண்டும். நாம் உடல் சுகமில்லை என்று ஒரு மருத்துவரிடம் செல்வோம் என்றால் டாக்டர் நம்முடைய நாக்கை நீட்ட சொல்லி நம்முடைய சரீரத்தில் என்ன பிரச்சனை என்பதை அறிந்து கொள்வார். அதுபோல ஆவிக்குரிய ஜீவியத்திலும் கூட தேவன் நம்முடைய நாவை கவனிக்கின்றார். நம்முடைய வாயிலிருந்து பேசுகின்ற வார்த்தைகளை வைத்து நம்முடைய உள்ளத்திற்குள் என்ன இருக்கிறது என்பதை கண்டுபிடித்து விடலாம். நம்முடைய உடலில் உள்ளுக்குள் இருக்கின்ற உறுப்புகள் எப்படி செயல்படுகின்றது என்பதை நாவு ஒரு அடையாளமாக காட்டுகின்றது. அதை போல ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கூட நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அறிந்து கொள்ள நம்முடைய வாயிலிருந்து பேசுகின்ற வார்த்தைகளை வைத்து கண்டுபிடித்து விடலாம். சார்ல்ஸ் காப்ஸ் அவர்கள் எழுதிய தி டங் எ கிரியேட்டிவ் ஃபோர்ஸ், நாவு ஒரு உருவாக்கும் சக்தி என்ற புத்தகத்தில் words have an immense power available to all who use them correctly என்று சொல்கின்றார். வார்த்தைகளை சரியாக பயன்படுத்தும் அனைவருக்கும் அதில் ஒரு மகத்தான சக்தி உள்ளது என்றும், மேலும் காப்ஸ் அவர்கள் தன்னுடைய புத்தகத்திலே தேவனுடைய வார்த்தையை படித்து அதை திரும்ப திரும்ப சொல்லும் போது அது நமக்குள் தேவனுடைய கிரியையின் வல்லமையை கட்டவிழ்க்கும் என்பதையும் அறிவுறுத்துகின்றார். ஆம் பிரியமானவர்களே, வார்த்தைகளுக்கு உருவாக்கும் ஆற்றலும் உண்டு, அழிக்கும் ஆற்றலும் உண்டு. அவை ஒருவரை கட்டுவதற்கு, உயிர்ப்பிப்பதற்கு, குணப்படுத்துவதற்கு, எச்சரிப்பதற்கு உதவுகின்றன. அதே சமயம் பேசப்படும் வார்த்தையானது ஒருவரை உடைக்கிறதாகவும், காயப்படுத்துகிறதாகவும், அவமானப்படுத்துகிறதாகவும், சிறுமைப்படுத்துகிறதாகவும் இருக்கின்றன. நம்மை நாமே சற்று நிதானித்து பார்ப்போம். நாம் பேசுகின்ற வார்த்தைகள் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? நீங்கள் ஒரு வார்த்தை பேசும்போது அந்த வார்த்தையை சொல்லாதது போல் செய்ய முடியவே முடியாது. நம்மால் பேசின வார்த்தைகளை திரும்ப எடுப்பது என்பது முடியாத ஒரு காரியம். இதைத்தான் ஆங்கிலத்தில் 4 things cannot be taken back. 1. The stone after it's thrown. 2. The word after it is spoken. 3. The opportunity after it is missed. 4. The time after it is gone என்று அழகாக சொல்லுவார்கள். ஆம் பிரியமானவர்களே, எரியப்பட்ட கல், தவறவிட்ட வாய்ப்பு, கடந்து போன நேரத்தை
எப்படி நம்மால் திரும்ப எடுக்க முடியாதோ அது போல நாம் பேசிவிட்ட வார்த்தையையும் திரும்ப எடுக்கவே முடியாது. ஒவ்வொரு எண்ணத்தையும் சொல்ல வேண்டும் என்பதில்லை. சில சமயங்களில் ஒன்றும் சொல்லாமல் இருப்பது கூட பேசுவதை விட மிகவும் சிறந்தது. இதைத்தான் நீதிமொழிகள் 10:19 சொல்கிறது, சொற்களின் மிகுதியில் பாவமில்லாமல் போகாது, தன் உதடுகளை அடக்குகிறவனோ புத்திமான் என்று. மேலும் பிரசங்கி 3:7 சாலமோன் ஞானி சொல்கிறார், மௌனமாயிருக்க ஒரு காலம் உண்டு, பேச ஒரு காலம் உண்டு. தேவனுடைய பிள்ளைகள் மௌனமாயிருக்கவும் தெரிந்திருக்க வேண்டும். ஒரு தாயார் தன் மகளை திருமணம் செய்து கொடுத்தார்களாம். அந்த மகள் புகுந்த வீடோ ஒரு பெரிய குடும்பம். கணவனுடைய சகோதரிகள் மாமியாரிடம் அவளால் சமாளிக்க முடியவில்லையாம். மாமியாரிடம் குற்றம் கண்டுபிடிக்கிற சுபாவம் அதிகமாக இருந்தது. இந்த பெண்ணிற்கும் வாய்ப்பேசும் சுபாவம் அதிகமாக இருந்தது. ஆகவே அவள் அடிக்கடி தன் மாமியாரிடம் சண்டை போட்டுக்கொண்டு தன் வீட்டிற்கு ஓடி வந்து விடுவாளாம். தாய்க்கு இது மிகவும் வேதனையாக இருந்தது. தன்னுடைய மகள் புகுந்த வீட்டில் சமாதானமாக இல்லையே, அடிக்கடி பிரச்சனைகள் வருகிறதே என்று எண்ணிய ஒரு நாள் தன் மகளை பார்த்து, மகளே, நீ புகுந்த இடத்தில் சமாதானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விசேஷமான வல்லமை வாய்ந்த டானிக் ஒன்றை நான் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன். இதை நீ உபயோகித்தால் உன்னுடைய மாமியார் உன்னிடத்தில் பெட்டி பாம்பாய் அடங்கி விடுவார்கள் என்று சொன்னார்களாம். மகளுக்கு இருந்த சந்தோஷத்திற்கு அளவே இல்லையாம். அம்மா, உடனே அந்த விசேஷித்த சக்தி வாய்ந்த டானிக்கை எனக்கு கொடுங்கள், 2-3 பாட்டில்கள் கூட எனக்கு கொடுங்கள் என்று வாங்கி கொண்டாளாம். தாய் சொன்னார்கள், உன்னுடைய மாமியார் உன்னிடத்தில் சண்டைக்கு வரும்போதெல்லாம் இந்த டானிக்கை உன் வாய் நிறைய ஊற்றிக்கொள். அவர்கள் பேசி முடியும் வரைக்கும் உன் வாய்க்குள்ளேயே நீ வைத்திருக்க வேண்டும். பேசி முடித்த பிறகு சில மணி நேரம் கழித்து அதை யாருக்கும் தெரியாமல் குளியல் அறையிலேயே துப்பிவிடு. 1 மாதம் கழித்து பார், மாமியார் உன் வசம் வந்து விடுவார்கள் என்று அறிவுரை சொன்னார்களாம். மகள் அப்படியே செய்தாள். என்ன ஆச்சரியம்! 1 மாதத்திற்குள் தன் மாமியாரை வசப்படுத்தி கொண்டாள். மந்திர சக்தி வாய்ந்த அந்த டானிக் வேறு ஒன்றுமில்லை, வெறும் சர்க்கரை தண்ணீர் தான். மௌனம் வெற்றியை கொண்டு வந்தது. ஆம், மௌனம் ஒரு நல்ல ஆயுதம். இந்த மகள் தன்னுடைய நாவை அடக்கி கொண்டதால் மாமியாரும் நாம் என்ன பேசினாலும் நம்முடைய மருமகள் ஒரு வார்த்தையும் பேச மாட்டேன்றாளே, அப்போ அவளிடத்தில் இருக்கின்ற நல்ல குணத்திற்காக நம்மையும் நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நினைத்த அந்த மாமியார் தன்னுடைய குணத்தையும் மாற்றிக்கொண்டார்கள். தன் மருமகளை தன் மகளை போல எண்ணி மிகவும் பாசத்தோடு நடந்து கொண்டார்களாம். ஆம், மௌனம் வெற்றியை கொண்டு வந்தது. மௌனம் ஒரு நல்ல ஆயுதம் என்பதில் சந்தேகமே இல்லை. கிராம பக்கத்தில் ஒரு பழமொழி சொல்வார்கள், சோறு விழுந்தால் எடுத்து விடலாம், சொல் விழுந்தால் எடுக்க முடியுமா என்று கேட்பார்கள். சிலருடைய வாயிலிருந்து வரும் வார்த்தைகள் துப்பாக்கியிலிருந்து வெளிப்படும் குண்டுகளைப் போல மற்றவர்களுடைய இருதயத்தை துளைத்து அவர்களுடைய இருதயத்தை சாகடித்து விடும். ஆகவேதான் தாவீது ராஜா தன்னுடைய நாவையும் உதட்டையும் உண்டாக்கின கர்த்தரை பார்த்து, கர்த்தாவே, என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்து கொள்ளும் என்று ஜெபிக்கின்றார். நாம் ஒருவரை பற்றி எத்தனை முறை நேர்மறையான எண்ணத்தை கொண்டிருக்கின்றோம். நாம் நன்றியுள்ளவர்களாக இருக்கின்றோம். ஒருவருடைய செயலை குறித்து அவர்களை பாராட்ட நினைக்கின்றோம். அவர்களை நினைத்து நாம் பெருமைப்படுகின்றோம். ஆனால் நாம் நினைக்கின்றதை அவர்களிடத்தில் சொல்கின்றதே இல்லை. நாம் நினைப்பது அது நேர்மறையாக இருந்தால் அதை உடனே சொல்லிவிட வேண்டும். மற்றவர்களை பாராட்டுகிறதற்கு நாம் ஒருபோதும் தாமதப்படுத்தவே கூடாது. ஒருவரை உற்சாகப்படுத்தும் வார்த்தையை உங்களை சுற்றியுள்ளவர்களை அது உயிர்ப்பிக்கும் என்றால் அந்த வார்த்தைகளை நாம் சொல்லாமல் இருக்கவே கூடாது. தவறான விதத்தில் சொல்லப்படும் சரியான வார்த்தை கூட அதை தவறானதாக ஆக்கி விடுகின்றது. சில சமயங்களில் நாம் எதை சொல்கிறோம் என்பதுதான் முக்கியம். நம் வார்த்தைகளின் தொனி சில சமயங்களில் நாம் சொல்லும் வார்த்தைகளைப் போலவே மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது.
நம்முடைய வார்த்தைகள் ஒருவருக்கு உயிர் கொடுக்கின்றதா அல்லது அளிக்கின்றதா என்பதை நம்முடைய பேசுகின்ற தொனியும் கூட தீர்மானிக்கின்றது. நீதிமொழிகள் 25:11 நாம் பேசும் வார்த்தைகளை குறித்து நமக்கு அழகாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பலங்களுக்கு சமானம். ஆம் பிரியமானவர்களே, ஒருவருடைய சூழ்நிலைகளை அறிந்து அந்த நேரத்திற்கு ஏற்றவாறு பேசுகின்ற வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பலங்களுக்கு சமானம் என்று சொல்கின்றது. மேலும் எபேசியர் 4:29 கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள் என்று சொல்கிறது. கெட்ட பழக்கங்கள் என்று சொல்லும் போது ஏதோ திருடுவது, பொய் சொல்வது, கீழ்ப்படியாததுதான் என்றில்லை. நாம் கெட்ட வார்த்தைகள் பேசுவதும் தவறானதுதான், தேவனுக்கு பிரியமில்லாததுதான். கெட்ட வார்த்தை என்ற வாயிலிருந்தே அது நல்ல வார்த்தை, மகிழ்ச்சி தருகின்ற வார்த்தை இல்லை, மாறாக மற்றவர்களுடைய மனதை புண்படுத்துகின்ற, வேதனைப்படுத்துகின்ற, குறைவாக தாழ்வாக பேசுகின்ற, அவமானப்படுத்துகின்ற வார்த்தையாக இருக்கின்றது என்று நாம் அறிந்து கொள்ளலாம். இந்நாட்களிலே வாலிப பிள்ளைகள் கெட்ட வார்த்தைகள் பேசுகின்றதை ஒரு பந்தாவாக நினைக்கின்றார்கள். அவர்களைப் போல நான் நடந்து கொள்ளவில்லை என்றால், பேசவில்லை என்றால் என்னை ஒதுக்கி வைத்து விடுவார்கள், அவர்களுடன் என்னை சேர்த்து கொள்ள மாட்டார்கள் என்று சொல்கிறவர்கள் உண்டு. ஆனால் வேதம் நமக்கு தெளிவாக சொல்கிறது, ரோமர் 12:2 நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள் என்று. ஆம், தேவனுடைய பிள்ளைகள் இந்த உலகத்திற்கு ஒத்த ஒரு வேஷம் தரிக்க கூடாது. நாம் கர்த்தருக்கேற்ற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தேவன் நமக்கு சொல்கின்றார். அண்மையில் நான் ஒரு செய்தியை படித்தேன். மும்பையில் 85 வயதுடைய ஒரு தாயார் கொடுத்த புகாரின் பேரில் ஒரு பச்சை கிளியை கைது செய்து அதை 5 நாட்கள் ஜெயிலில் வைத்திருந்தார்களாம். பின்னர் கிளியை தண்டிக்க சட்டத்தில் இடமில்லை என்பதால் அதை வனத்துறையினரிடம் ஒப்படைத்து விட்டார்களாம். சரி, அந்த கிளியை எதற்காக கைது செய்தார்கள் என்றால், சொத்து தகராறு காரணமாக அந்த கிளியின் உரிமையாளர் சுரேஷ் சர்க்காக்கார் என்பவர் தன்னுடைய பெரியம்மாவை கெட்ட வார்த்தைகள் சொல்லி திட்டுமாறு இந்த கிளிக்கு சொல்லி கொடுத்திருக்கின்றார். சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளை என்று சொல்வார்கள். அதுபோல இந்த மனிதர் சொல்லி கொடுத்ததை போலவே இந்த கிளியும் அந்த அம்மாவை பார்க்கும் போதெல்லாம் கெட்ட வார்த்தைகள் சொல்லி திட்டுமாம். அதை தாங்க முடியாத அந்த அம்மா போலீசில் புகார் கொடுத்து இருக்கின்றார். பாவம், 5 அறிவு படைத்த அந்த கிளிக்கு தான் பேசுவது சரியா தவறா என்று கூட தெரியாது. ஆனால் கெட்ட வார்த்தை பேசியதால் தண்டனை அனுபவித்தது. ஆனால் 6 அறிவு உள்ள நமக்கு எது சரி எது தவறு என்பது நன்றாகவே தெரியும். ஆதலால் இதுவரை நடந்தவைகள் முடிந்தவைகளாக இருக்கட்டும், இன்று ஒரு புதிய தீர்மானம் எடுப்போம். இனி நம்முடைய வாயிலிருந்து எந்த ஒரு சூழ்நிலையிலும் கெட்ட வார்த்தைகளோ தேவனுக்கு பிரியமில்லாத வார்த்தைகளோ வராதவாறு நம்முடைய நாவை காத்து கொள்வோம். நல்ல வார்த்தைகள் என்பது குளிர்ந்த நீரை விட மிகவும் குளிர்ச்சியானவைகள். நல்ல வார்த்தைகள் நல்ல சிந்தனையினுடைய விளைவு. நேர்மறை வார்த்தைகள் தனி நபர்களுடைய மனநிலையை உயர்த்துகிறது. நீதிமொழிகள் 18:21 சொல்கிறது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகின்றவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள் என்று. தாவீது ராஜா தன் சொந்த மகனாகிய அப்சலோம் நிமித்தம் எருசலேமை விட்டு துரத்தப்பட்டு ஓடுகையில் சவுல் வீட்டு வம்சத்தானாகிய சீமேயி என்கிற மனுஷனால் தூஷிக்கப்பட்டார். எரிகின்ற காயத்தில் எண்ணெய் ஊற்றியது போல ஏற்கனவே நொந்து போன தாவீதிற்கு சீமேயினுடைய வார்த்தைகள் எவ்வளவு காயப்படுத்தி இருக்கும். அங்கிருந்த செருயாவின் குமாரன் அபிசாய் சீமேயை கொலை செய்ய தாவீதிடம் உத்தரவு கேட்டபோது தாவீது அந்நேரத்திலே பொறுமையோடு அவன் தூஷிக்கட்டும், ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்று
சொல்கின்றார். எத்தனை தாழ்மையான வார்த்தைகள் பாருங்கள். இதனால்தான் தாவீது கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றவராய் விளங்கினார். தான் அடைந்த நிந்தனைக்கு பதிலாக கர்த்தர் நன்மை செய்வார் என்பதே தாவீதினுடைய விசுவாசம். தேவன் தாவீதினுடைய விசுவாசத்தை கனப்படுத்தி தூஷண வார்த்தைகளை பேசின அதே சீமையை தாவீதின் பாதத்தின் கீழே விழுந்து மன்னிப்பு கேட்கும்படி வைத்தார் என்று சொல்லி நாம் 2 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களில் பார்க்கலாம். என கண்பானவர்களே, மற்றவர்கள் உங்களை கொடிய வார்த்தைகளினால் மனம் நோகும்படியாக பேசும்போது ஒரு நாளும் பதிலுக்கு நீங்களும் கசப்பான வார்த்தைகளை கொட்டி விடாதிருங்கள். தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற கிருபைகளை இதனால் இழந்து விடாதிருங்கள். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படக்கூடாது. காரணம், யாக்கோபு 3:10-11 வசனம் சொல்கிறது, ஒரே ஊற்று கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்க முடியாது. ஆம், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அப்பொழுது ஏசாயா 61:7 வசனம் சொல்கிறது போல, தேவன் உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக 2 தனையான பலனை தருவார். உங்கள் லட்சைக்கு பதிலாக நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள். இன்றைக்கு அநேகர் ஒருவரையொருவர் காயப்படுத்த தங்களுடைய நாக்குகளை பயன்படுத்துகிறார்கள், எழுதுகோள்களை பயன்படுத்துகிறார்கள். இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் மற்றவர்களுடைய காயங்களை கட்டுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டுமே தவிர ஒரு நாளும் மற்றவர்களை காயப்படுத்துகிறவர்களாக இருக்கவே கூடாது. ஆகவேதான் தாவீது ராஜா சங்கீதம் 19:14 என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என்னுடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக என்று சொல்கின்றார். ஒரு நிமிடம் நம்முடைய வாயிலிருந்து வரும் வார்த்தைகளை நாம் எண்ணி பார்ப்போம். அவைகள் காயப்படுத்தும் வார்த்தைகளா அல்லது காயங்களை ஆற்றி குணமாக்கும் வார்த்தைகளா என்று. சரி, நாவடக்கத்திற்கு நான் சில குறிப்புகளை சொல்ல விரும்புகின்றேன். நாம் எதையும் பேசுவதற்கு முன் யோசிக்க வேண்டும். ஒருவர் இல்லாத போது அவரை பற்றி பேசுவதை தவிர்த்து விட வேண்டும். எப்பொழுதும் மலர்ந்த முகத்துடன் பேச வேண்டும். நான், என் என்ற வார்த்தைகளை குறைவாக பயன்படுத்த வேண்டும். அடுத்தவர் பேசுவதை கேட்க, கவனிக்க அதிகமாக ஆர்வம் காட்ட வேண்டும். பேச அவசியமில்லாத இடத்தில் பேசுவதை தவிர்த்து விடுவது நல்லது. அவசியமானதை சுருக்கமாக பேச வேண்டும். பேச வேண்டிய காரியங்களை நிதானமாய் தெளிவாய் பேச வேண்டும். நீதிமொழிகள் 12:18 வசனம் சொல்கிறது, ஞானம் உள்ளவர்களுடைய நாவோ ஔஷதம். இந்த வசனம் ஆங்கில வேதாகமத்தில் the tongue of the wise brings healing என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆம், ஞானவான்கள் பேசும் வார்த்தைகள் மற்றவர்களை உயிர்ப்பிக்கின்றதாக, சுகம் கொடுக்கின்றதாக இருக்கின்றது. மருந்து மாத்திரைகள் தான் ஒரு மனிதனை சுகப்படுத்தும் என்பது அல்ல. நம் வாயிலிருந்து புறப்படுகின்ற நம்பிக்கை கொடுக்கின்ற வார்த்தைகள் கூட ஒரு மனிதனை வாழ வைக்கும். ஆமென கண்பானவர்களே, நாம் நன்மையை பேசுவோமானால் நன்மையின் கனியை புசிப்போம். தீமையை பேசுவோமானால் தீமையின் கனியை புசிப்போம். எனவே நாம் பேசுகின்ற வார்த்தைகளில் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அப்படியானால் நாம் எந்த வார்த்தைகளை பேச வேண்டும்? கர்த்தருடைய வார்த்தைகளை பேச வேண்டும். வேத வாக்கியங்களை பேச வேண்டும். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தையே ஜீவன். எபிரேயர் 4:12 இதை நமக்கு உறுதிப்படுத்துகின்றது. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாகவும் இருக்கின்றது. எனவே நல்ல வார்த்தைகளையே நாம் பேசுவோம். நீதிமொழிகள் 12:25 சொல்கிறது போல, மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும், நல்வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும் என்று. ஆம் பிரியமானவர்களே, கவலையில்லாத மனுஷர்களை இந்நாட்களில் நாம் பார்ப்பது ரொம்பவும் அபூர்வம்.
எல்லாருடைய மனசிலும் ஏதாவது ஒரு கவலைகள் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் வேதம் சொல்கிறது, நல்ல வார்த்தைகள் மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும். எதற்காக அவர்கள் கவலைப்படுகிறார்கள் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் நாம் பேசும் நல்ல வார்த்தைகள் அவர்களுடைய கவலைகளிலிருந்து அவர்களை மகிழ்ச்சியாக்கும் என்று வேதம் சொல்கிறது. நாம் பேசும் நல்ல வார்த்தைகள் மற்றவர்களுக்கு ஒரு சின்ன சந்தோஷத்தை கொடுக்கும் என்றால் அப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லித்தான் பார்ப்போமே. அவர்கள் படுகின்ற சந்தோஷம் நிச்சயமாக நம்மையும் சந்தோஷப்படுத்தும் என்பதில் சந்தேகமே இல்லை. எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடைபிடிக்க வேண்டிய மிகவும் முக்கியமான ஒரு காரியமாகிய நம்முடைய நாவிலிருந்து நல்ல வார்த்தைகளையே பேச வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். இதுவரை நாம் பேசின வார்த்தைகள் பேசினதுதான், அதை மாற்ற முடியாது. இனி நாம் பேச போகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் நல்ல வார்த்தைகளாக இருக்கட்டுமே. நல்ல வார்த்தைகள் பேசுகிறது நிமித்தம் நன்மை உண்டாகும் என்றால் அப்படிப்பட்ட வார்த்தைகள் பேசுகிறதில் தவறில்லையே. இந்நாளில் நாம் கேட்ட இந்த பதிவின்படி உறவுகளை சீர்படுத்துகின்ற அன்பின் வார்த்தைகளை, மற்றவர்களை காயப்படுத்தாத ஞானமுள்ள வார்த்தைகளை, மற்றவர்களை உயிர்ப்பிக்கின்ற உற்சாகமுள்ள வார்த்தைகளை பேச உறுதியான தீர்மானம் எடுப்போம். கர்த்தரும் நமக்கு அதற்கு உதவி செய்வார். இன்றைக்கு நீங்கள் கேட்ட இந்த பதிவு உங்களுக்கு பிரயோஜனமாய் இருந்ததென்றால் மற்றவர்களுக்கு இதை ஷேர் செய்யுங்கள், ஃபார்வர்ட் செய்யுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தையை உங்களுக்கு மிகுந்த ஒரு ஆறுதலாக, ஆசீர்வாதமாக, உங்கள் வாழ்க்கையை சீர்படுத்துகிற தேவனுடைய நல் ஆலோசனை தருகிற ஒரு நல்ல வார்த்தைகளாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். நல்ல வார்த்தைகள், குட் வேர்ட்ஸ். கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழிகள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். ஆம் அன்பானவர்களே, நாம் நடக்கிற ஒவ்வொரு வழிகள் மேல், நம்முடைய செயல்கள் மேல், நம்முடைய பேச்சு, தேவன் எல்லாவற்றையும் கூர்ந்து கவனிக்கிறார். நம்முடைய வாயின் வார்த்தைகளை அவர் கவனிக்கிறார். நம்முடைய செயல்களை அவர் கவனிக்கிறார். நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் என்று கவனிக்கிறார். அது நல்ல வழியாயிருந்தால், நல்ல வார்த்தைகளாயிருந்தால், நல்ல காரியங்களாயிருந்தால் அது அவருக்கு பிரியமாயிருக்கிறதா. மேலும் வேத வசனம் சொல்லுகிறது, ஏற்ற காலத்தில் பேசப்படுகிற வார்த்தைகள் ஔஷதம். ஆம், எந்தெந்த நேரத்தில் எதை பேசணும், எந்தெந்த இடத்தில் எப்படி பேசணும் என்றுதான் ஒரு மனிதனுடைய குணத்தை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. ஒரு மனிதனுடைய கேரக்டரை பிரதிபலிக்கிறதா இருக்கிறது. நாம் யார் என்று நாம் சொல்லாமலே நம்முடைய வாயின் வார்த்தைகள் நம்முடைய குணங்களை குறித்து வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. ஆதலால் நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளை குறித்து கவனமாய் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் கெட்ட வார்த்தைகள் அல்ல, நல்ல வார்த்தைகளே பேசுவோம். ஏனால் நம்மை படைத்த தேவன் அவர் நல்லவராயிற்று. ஆதலால் நாமும் அநேகரை ஆறுதல் படுத்துகிற வார்த்தைகள் பேசுவோம், அநேகருடைய காயங்களை கட்டுகிற வார்த்தைகளை பேசுவோம், அநேகரை வாழ்க்கை சீர்படுத்துகிற, அன்பு செலுத்துகிற வார்த்தைகளை பேசுவோம். நாம் ஜெபம் செய்வோமா? கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு கரத்தில் நான் அர்ப்பணிக்கிறேன். அப்பா, எங்களுடைய குறைகளை நீர் அறிவீர். தெரிஞ்சோ தெரியாமல் கோபப்பட்டு சில வார்த்தைகளை விட்டு விடுகிறோம். கோபப்பட்டு சில வார்த்தைகளை நாங்கள் பேசி விடுகிறோம். அப்பா, அவைகளை மன்னியும். உம்முடைய அன்பினால் எங்களை நிறைத்தருளும். உமக்குள் இருந்த அந்த நல்குணம், நல் வார்த்தைகள், நல் காரியங்களை விதையும் சுவாமி. நாங்கள் பலவீனம் உள்ளவர்கள், நாங்கள் மண் என்று நீர் அறிவீரப்பா. எங்கள் குறைகளை மன்னித்து நிறைவானவைகளை எங்கள் வாழ்க்கையை கட்டிட போகிறதுக்காக நன்றி. உம்மை போல, உம்முடைய சாயலாக, உம்மை போல பேச பழக அந்த பரிசுத்தத்தை, அந்த பரிசுத்த சிந்தையை, பரிசுத்தமான சொற்களை பேச கிருபை தாங்க. நீர் அப்படியே எங்களோடு கூட இருந்து
எங்களுக்கு உதவி செய்ய போகிறதுக்காக நன்றி. இயேசு முழுமுறை எடுக்க நீங்க ஜீவ நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.